தெலங்கானாவில் ஐபிஎல் சூதாட்டத்தில் ஈடுபட்ட ஆன்லைன் கும்பல் போலீசில் வசமாக சிக்கியது. 15 சூதாட்ட தரகர்கள் மூலம் 581 பேர் மெகா பெட்டிங்கில் ஈடுபட்டு கல்லா கட்டிய சம்பவம் அம்பலமானது எப்படி? தெலங்கானாவில் ஐபிஎல் சூதாட்டத்தில் ஈடுபட்ட ஆன்லைன் கும்பல் போலீசில் வசமாக சிக்கியது. 15 சூதாட்ட தரகர்கள் மூலம் 581 பேர் மெகா பெட்டிங்கில் ஈடுபட்டு கல்லா கட்டிய சம்பவம் அம்பலமானது எப்படி? 75 செல்போன்கள் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் மெகா சூதாட்ட கும்பல் குறித்து போலீசாருக்கு தெரிய வந்தது எப்படி? ஐபிஎல் கிரிக்கெட்டில் விளையாடும் வீரர்களை தேர்வு செய்து பணம் கட்டி சூதாட்டத்தில் ஈடுபடும் சம்பவம் தலைவிரித்தாடுகிறது. தெலங்கானா மாநிலம் ரெங்காரெட்டி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஐபிஎல் சூதாட்டம் நடப்பதாக சைபராபாத் காவல் ஆணையரகத்துக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் நடத்திய தீவிர தேடுதலில் 15 தரகர்கள் கொண்ட ஆன்லைன் சூதாட்ட கும்பல் வசமாக சிக்கியது. சூதாட்ட கும்பலுடன் இணையதளம் மற்றும் செயலி மூலம் தொடர்பில் இருந்த 581 பேரின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. கூக்கட்பள்ளி, விக்ரதாபாத், குண்டூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த சூதாட்ட தரகர்கள் இணையதளம் செயலி மூலம் வாடிக்கையாளர்களை பிடித்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பிடிபட்டவர்களிடமிருந்து 33,03,000 ரூபாய் ரொக்கம், 2,07,00,000 ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ள வங்கி கணக்குகள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. மேலும் 75 செல்போன்கள், 88,72,200 ரூபாய் மதிப்பிலான 8 லேப்டாப்புகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மொத்தமாக ஆன்லைன் சூதாட்ட கும்பலிடமிருந்து 3,29,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சைபராபாத் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆன்லைன் சூதாட்டம் மூலம் கிடைத்த பணம் பல்வேறு வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதை கண்டறிந்த போலீசார் அவற்றில் ஏறத்தாழ 10 கோடி ரூபாயை சுமார் 10 வங்கி கணக்குகளில் டெபாசிட் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்துள்ளனர். பெரிய அளவில் இந்த சூதாட்டத்தில் பணம் புழங்கி இருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் மேலும் பலர் இதில் ஈடுபட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தின் ஒரு பகுதியான சைபராபாத்தில் 47 Pro என்ற பெயரில் ஆன்லைன் செயலி ஒன்றை தொடங்கி கிரிக்கெட் சூதாட்டம் நடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சூதாட்டம் மூலம் கிடைத்த 38 லட்சம் ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அரசு அலுவலர்கள், பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் ஆன்லைன் செயலி மூலம் கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. இதுபோன்ற மோசடி கும்பலுக்கு ஆன்லைன் ஆப்புகளை கோடிங் செய்து கொடுத்த மென்பொறியாளர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர்.